குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் செல்ல தங்கமே, நாயம் உன்னிடத்தில் இருந்தும் உன்னை புரிந்து கொள்ளாத சில விஷயங்கள் உன்னை சுற்றி சுற்றி அங்கு சுழற்றி கொண்டு இருக்கின்றதே. ஏற்றத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் முருகா, ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று உன் நிலைமையை பார்த்து நீயோ தலைகீழாக மாறிவிட்டதே என்று பரிதாபப்பட வேண்டாம். என் பிள்ளையே, இந்த முருகன் இருக்கும்போது நான் உன்னை உயர்த்தத்தான் வழிவகை செய்வேனே தவிர உன்னை ஒரு பொழுதேனும் கைவிடும் எண்ணம் இந்த அப்பன் முருகனுக்கு கிடையவே கிடையாது. ஆம் என் தங்க பிள்ளையே, நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அந்த முக்கிய விஷயத்தில் உன்னை குறை கூறியவர்கள் எல்லோரும் இப்பொழுது உன் முடிவை பார்த்து வியப்பில் பார்க்கத்தான் போகிறார்கள். உன் உயர்வை பார்த்து அன்னாரத்தான் போகிறார்கள். எந்த இடத்தில் நீ வெற்றி காகிதம் என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக இந்த முருகன் உனக்கு மன தைரியத்தின் திடத்தையும் தருவதற்கு வந்திருக்கின்றேன். இந்த கந்தன் கடம்பன் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டு உனக்கான வேலைகளில் முழு முயற்சியோடு இறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் நிலைமை அத்தனையும் நான் பார்த்து விட்டேன். இனி இதற்காக என் தங்க பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த தருணத்தில் முக்கியமான உண்மை உனக்கு தெரியத்தான் போகிறது. நீயோ நம் தவறை செய்யவில்லை, ஆனால் தண்டனை மட்டும் வழங்கப்பட்டு விட்டதே. யார் தவறு செய்திருப்பார்கள் என்று காரணத்தை தேடிக்கொண்டே இருந்தாய். அந்த காரணத்தின் தீர்வை நோக்கி உன்னை இப்பொழுது அழைத்து செல்ல இந்த முருகன் வந்து விட்டேன். நீ மனம் தளராதே. கலங்கிய விழிகளோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்களை நினைத்து எல்லாம் நீ அங்கு மனம் கலங்கவே வேண்டாம். வார்த்தைகளை கண்டபடி அங்கு தெளித்து கொண்டு போய்கொண்டே இருக்கின்றார்கள். நாவிலே நரம்பில்லை என்பதற்காக எந்தெந்த சொற்களை பயன்படுத்த முடியுமோ அவர்களால் முடிந்த அளவுக்கு நம் மீது அங்கு என்னவெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். வாங்காத பட்டமும் ஏங்காத அவமானங்களும் எல்லாம் தெளித்து விட்டு போயாச்சு. ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று எனக்கு இதற்குத்தான் தீர்வுதான் என்ன முருகனே என்று இந்த அப்பன் முருகனை தேடி வந்து இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் கேள்விகளுக்கான விடையை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். 1000 கேள்விகளோடு என் மனதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமலே நீ குழப்பத்தோடு தவித்து கொண்டு இருக்காதே. உன் குழப்பத்திற்கு தீர்வு சொல்ல இந்த முருகன் நான் இருக்கும் பொழுது உன் மனதில் எதை பற்றி தேவையில்லாமல் சிந்திக்கிறாய்? தேவையில்லாத பாரங்களால் தான் உன் மனதை நீ வருத்தி கொண்டு இருக்கின்றாய். உன் அருகில் உன் முருகன் இருக்கும் பொழுது, உன் அருகில் உன் அப்பன் இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே அழுது புலம்பி தவித்து கொண்டே இருக்கின்றாய். வெற்றிக்கான தருணம் உன்னை தேடி வந்து விட்டது. மனதில் பட்ட காயத்திற்கு நீ ஏற்ற சூழ்நிலையை நான் உருவாக்கி உனக்கு சாதகமான முடிவை தருவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எதுவுமே நடக்கவில்லையோ என்று எண்ணாதே. எல்லாம் நான் வகுத்த பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கான வழியை தயாராக்கிவிட்டேன். இனி உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் நீ அதை காதில் வாங்கி கொள்ளாதே. ஏனென்றால் முடியும் என்ற பொறுப்பை மட்டும்தானே இந்த முருகனானவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அதன் பிறகும் நீ யார் ஒருவருக்காகவும் காத்திருக்கும் நிலையை நான் உனக்கு உருவாக்கப் போவதே கிடையாது. என் தங்க பிள்ளையே, உன் மனதில் பட்ட வலிகளையும் காயங்களையும் தாண்டி இப்பொழுது நீ வெற்றி பெறும் தருணத்திற்கு வந்து விட்டாய். ரணமாக இருந்து கொண்ட காயத்திற்கு தீர்வாக மட்டுமல்ல மருந்தாகவும் இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ இதற்கு மனம் தளர்ந்து கொண்டு இருக்க
இருக்கின்றாய். விமர்சனங்களை பார்த்து நீ அங்கு மனம் வலிந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, கடலிலே கல்லறிவதால் யாருக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்? கள்ளம் கரைய போவது கிடையாது, கடலில் உள்ள தண்ணீரும் குறைய போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன் மனதை மட்டும் ஏன் கடல் அலைகளைப் போல அலைபாய வைத்து கொண்டே இருக்கின்றாய்? நிலையாக ஓரிடத்தில் உன் மனதை மட்டுமல்ல, நீ செய்கின்ற செயலையும் நிதானமோடும் பொறுமையோடும் செயல்படுத்திப்பார். உனக்கு வேண்டிய காரியம், உனக்கு வேண்டிய ஒன்று உன்னை தேடித்தான் ஆகத்தான் வரப்போகிறது. எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்றை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் மனதில் நீ எந்த பயத்தையும் பாரத்தையும் வளர்த்து கொள்ளவே வேண்டாம். என் தங்கமே, வெற்றி காண உன்னுடைய தருணம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனப்பதற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றாய்? எல்லா நிலையும் இப்படித்தான் கடந்து போக வேண்டுமோ, போராட்டத்தோடு தான் என் வாழ்க்கையை நடத்தி போக வேண்டுமோ என்று நீ என்ன விடாதே. என் தங்கமே, போராட்டத்தை தாண்டி உனக்கான வெற்றி பாதையை தீர்மானிப்பது யாரென்று நினைத்து விட்டாய்? இந்த முருகன் நான் அல்லவா? அப்படி இருக்கும்போது உனக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தையும் உனக்கு கிடைக்க வேண்டிய மாற்றத்தையும் நான் உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம், எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். வெற்றிக்கான உன் பாதை உன்னை தேடி தானாகவே வந்து விட்டது. தடைகள் அகன்று விட்டது. என்னை வரவேற்க தயாராக இரு. யாம் இருக்க பயமே